ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குத்துச்சண்டையில் 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்றவர் குத்துச்சண்டை ராணியான மேரி கோம். கடந்த 2024ஆம் ஆண்டில் அவர் ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இந்நிலையில் தனது விவாகரத்து குறித்து அவர் முதல் முறையாக மனம் திறந்து பேசியுள்ளார். கணவர் மீதான குற்றச்சாட்டிற்கு அவரது கணவர் அளித்த பதிலடி பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. 43 வயதான மேரி கோம் 6 முறை உலக சாம்பியன் பெற்றது மட்டுமல்ல, ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றவர் மற்றும் ஏராளமான உலகளாவிய பட்டங்கள் மற்றும் பாராட்டுகளுக்கு சொந்தக்காரர். 2005ஆம் ஆண்டு திருமணமாகி மேரி கோமிற்கு 4 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் 2023இல் நடந்த மேரி கோம் ஓன்லர் தம்பதி விவாகரத்து அவர்களுக்கு நெருங்கிய குடும்பத்தினரையும் அவரது ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் சமீபத்தில் தனது கணவர் ஓன்லரிடமிருந்து பிரிந்தது குறித்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். அந்த குற்றச்சாட்டு இதுதான்: கடந்த 2022இல் நான் காயமடையும் வரையில் வாழ்வில் அனைத்தும் சுமூகமாக இருந்தது. அதுவரை நான் விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தேன். நிதி விவகாரத்தில் எனது கவனம் அறவே இருந்தது அல்ல. ஆனால் அதன் பின்னர்தான் நான் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தேன் என்பது எனக்கு புரிந்தது. அப்போது எனது கணவர் மீது நான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்தேன். எங்களுக்கு இடையே சுமூக தீர்வு காண பல்வேறு முயற்சிகள் நடந்தன. இருப்பினும் அது பலன் தராத நிலையில் இரு வீட்டாருக்கும் விவரத்தை சொல்லி விவாகரத்து பெற்றோம். நான் அனுபவித்த கஷ்டங்களை அறியாதவர்கள் பலரும் என்னை பேராசை கொண்டவள் என சொல்கின்றனர். கோடிக்கணக்கான பணம் மற்றும் சொத்துக்களை இழந்தேன். எனது சாதனைகளால் என்ன பயன்? என் குழந்தைகளுக்காக கடுமையாக உழைக்கிறேன். நான் கடந்து வந்த கடினம் என்ன என்பது கடவுளுக்கே தெரியும். அது என் வாழ்வின் இருண்ட காலம். இருந்தாலும் என் வாழ்வில் நான் தொடர்ந்து போராடுவேன். என் வாழ்க்கை ஒரு நீண்ட குத்துச்சண்டை போட்டி போல இருக்கிறது என்று தோன்றுகிறது என மேரி கோம் தெரிவித்திருந்தார். மேலும் கணவர் ஓன்லர் ஒருபோதும் ஒரு பைசா கூட சம்பாதிக்கவில்லை என்றும் குத்துச்சண்டையிலிருந்து சம்பாதித்ததில் வாழ்ந்ததாகவும் அவர் கூறினார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு, அதாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கு சற்று முன்புதான் அவரது உண்மையான முகத்தை தான் பார்த்ததாகவும் கூறினார். தனது அனுமதியின்றி தனது கணக்கிலிருந்து 10 லட்சம் ரூபாயை எடுத்தபோது அவரை கையும் களவுமாக பிடித்ததாகவும் பின்னர் அதை பற்றி பொய் சொன்னதாகவும் அவர் கூறினார். பல கோடி மதிப்புள்ள தனது சொத்துக்களை தனக்கு தெரியாமல் சொந்த பெயருக்கு மாற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இவை துரோகங்கள் போல உணர்ந்ததாகவும் இறுதியில் அவர்களின் திருமணத்தை பாதித்ததாகவும் மேரி கோம் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த முன்னாள் கணவர் ஓன்லர் அதிர்ச்சி குற்றச்சாட்டுகளை வீசியுள்ளார். அந்த குற்றச்சாட்டுகள் இதுதான்: மேரி கோம் முதலில் 2013ஆம் ஆண்டு ஒரு ஜூனியர் குத்துச்சண்டை வீரருடன் திருமணத்தை தாண்டிய உறவு வைத்திருந்ததாகவும் அது அந்த நேரத்தில் தங்களுக்கு இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியதாகவும் கணவர் ஓன்லர் குற்றம் சாட்டியுள்ளார். பின்னர் தங்கள் குடும்பத்திற்காக சமரசம் செய்து கொண்டதாகவும், ஆனால் 2017ஆம் ஆண்டில் மேரி கோம் தனது அகாடமியான மேரி கோம் குத்துச்சண்டை அகாடமியைச் சேர்ந்த ஒருவருடன் மற்றொரு முறை தொடர்பு வைத்திருந்ததாகவும் ஓன்லர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் ஓன்லர் கூறும்போது, அவள் மேரி கோம் குத்துச்சண்டை அகாடமியில் பணிபுரியும் ஒருவருடன் உறவு கொண்டிருந்ததற்கான வாட்ஸ்அப் செய்திகள் ஆதாரமாக என்னிடம் உள்ளன. அவள் தொடர்பு கொண்டிருந்த நபரின் பெயருடன் என்னிடம் ஆதாரம் உள்ளது. நான் அமைதியாக இருந்தேன். அவள் தனியாக இருந்து வேறு நட்பு கொள்ள விரும்பினாள். நாங்கள் விவாகரத்து பெற்றவர்கள். அவள் இன்னொரு கணவனை விரும்பினாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. அவள் என்னை குறை கூறினால் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள், ஆவணங்களை பெறுங்கள். அவள் எங்கு வசிக்கிறாள், யாருடன் வசிக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் என பகிரங்கமாக கூறிய ஓன்லர்,
நிதி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு மேரி கோமின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை மற்றும் வெறும் குற்றச்சாட்டுகள் என்று கூறினார். திருமணமாகி 20 ஆண்டுகள் வாழ்ந்தபோதும் டெல்லியில் ஒரு வாடகை வீட்டில் தான் தற்போது வசித்து வருவதாக அவர் பகிர்ந்து கொண்டார். மேரிக்கு குத்துச்சண்டை அகாடமியை தொடங்கவும் பதிவு செய்யவும் தான் உதவிய போதிலும் வேறு ஒருவர் அதன் தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குத்துச்சண்டையில் 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற மேரி கோமின் குற்றச்சாட்டும் அதற்கு அவரது கணவர் ஓன்லரின் குற்றச்சாட்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.